சங்கீதம் 18:34. வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். 3 இடங்களில் இந்த வசனத்தை நாம் காண்கிறோம். அடுத்தது 2 சாமுவேல் 22:35 அவ்வாறு சொல்லப்பட்டுள்ளது. வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி செய்யும். 3வது சங்கீதம் 144:1. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று நாம் வாசிக்கிறோம். நம் கைகளில் சில காரியங்களை எடுத்து கர்த்தருக்காய் நாம் கிரியை செய்ய வேண்டும். வேதாகமத்தில் யாரெல்லாம் எதையெல்லாம் எடுத்து கர்த்தருக்காய் யுத்தம் செய்தார்கள் என்று நாம் பார்ப்போம். முதலாவது மோசே. யாத்ராகமம் 4:17. He did many miracles by using the rod. Rod shows the power and authority to overcome Satan and win the battle in our spiritual life. நமக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனால் சாத்தானை ஜெயிப்பதற்கு எந்த யுத்தத்தில் நம்முடைய ஆவிக்குரிய win the battle in our spiritual life. லூக்கா 10:19-20. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று நாம் வாசிக்கிறோம். யாத்ராகமம் 11:3. மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுடைய ஊழியக்காரரின் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனானான் என்று நாம் பார்க்கிறோம். அதனால் மோசே அவர் கொடுத்த அந்த கோலின் மூலமாக அதிக அற்புதங்களையும் சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொண்டு எகிப்து தேசத்திலே பார்வோனுடைய ஊழியக்காரன் ஜனங்களின் பார்வைக்கு மிகவும் பெரியவனானான் என்று பார்க்கிறோம். 2வது பினேகாஸ். என்னாகமம் 25:7, 11, 12, 13 வசனங்களில் நாம் வாசித்தோமானால், இஸ்ரவேலனாகிய சிம்ரியும் மீதியானிய ஸ்திரீயாகிய கஸ்பி இருவரும் வேசித்தனம் பண்ணும் அறையிலே இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை பினேகாஸ் குத்தி போட்டான் என்று வாசிக்கிறோம். 11ஆம் வசனத்தில் என்ன பார்க்குறோம்னா, நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் எலியேசர் மகன் பினேகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காட்டினான். அப்படி அவன் பக்தி வைராக்கியம் காட்டியனால பாவ நிவிர்த்தி செய்தபடியால் சமாதான உடன்படிக்கை அவனுக்கு கொடுத்து நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கையை ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ பினேகாஸ் அந்த ஈட்டியை உருவி கர்த்தருக்காக பக்தி வைராக்கியத்தை காட்டினான் என்று வாசிக்கிறோம். 3வதாக கிதியோன். நியாயாதிபதிகள் 7:20-22 வசனங்கள். மீதியானியர்கள் விளைச்சலை கெடுப்பவர்கள். அப்போது கிதியோன் என்ன செஞ்சான்? எக்காலத்தை எடுத்து ஊதினான். தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம் என்று சத்தமிட்டு நின்றார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அவன் எதை பிரயோஜனப்படுத்தினான்? எக்காலம் என்பது எதை காட்டுகிறனா, இட் ஷோஸ் த காஸ்பல் ஆஃப் க்ளோரி, மகிமையின் சுவிசேஷத்தையும் காஸ்பல் ஆஃப் டெலிவரன்ஸ், விடுதலையின் சுவிசேஷத்தையும் காட்டுகிறது. இந்த சுவிசேஷத்தின் மூலம் த பவர் தட் ஒர்க் அகெயின்ஸ்ட் த ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி வில் பி ரிமூவ்ட். அதாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் செழிப்பையும் அவர்கள் மீதியானிகள் கெடுத்து போடுகிறவர்கள். அப்போது நம்ம சுவிசேஷம் என்னும் எக்காலத்தின் மூலமாக என்னது அந்த விளைச்சலை கெடுக்கிற அந்த அசுத்த வல்லமையை நாம் ஜெயிக்கலாம். அதான் அவன் செஞ்சான். காஸ்பல் ஆஃப் க்ளோரி அண்ட் காஸ்பல் ஆஃப் டெலிவரன்ஸ். இந்த சுவிசேஷத்தின் மூலம் the power that work against the spiritual blessings and prosperity will be removed. எதன் மூலமாக? சுவிசேஷத்தின் மூலமாக. அதுதான் அந்த எக்காலம்.
எக்காலத்தை அவன் ஊதுகிறது காட்டுறது. எக்காலத்தின் மூலம் அவன் அதை நீக்கினான். 4வது சிம்சோன். நியாயாதிபதிகள் 15:16. He took the jawbones of the donkey asses and killed the Philistines. 1000 பேரை, பெலிஸ்தர் 1000 பேரை கொன்றான். பெலிஸ்தியர்கள் விருத்த சேதனமற்றவர்கள். They are uncircumcised powers. We must be circumcised in our mouth, ear, eyes and body. நாம் நம்முடைய இதிலெல்லாம் வாய், காது, நம்முடைய ஐம்புலன்களும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அப்போதான் நம்ம ஜெய ஜீவியம் செய்ய முடியும். ஆனால் அந்த பெலிஸ்தியர்கள் விருத்த சேதனம் மற்றவர்கள். Philistine shows the uncircumcised power. அதை நம்ம ஜெயிக்கணும்னா அதை தான் சாம்சன் என்ன செஞ்சான், அந்த தாடை எலும்பின் மூலமாக அதை யூஸ் பண்ணி பெலிஸ்தர்களை 1000 பேரை கொன்றான். நாமும் கூட விருத்த சேதனம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அடுத்தது தாவீது. 1 சாமுவேல் 16:23. தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான், அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைவான் என்று வாசிக்கிறோம். அப்போ இது எதை காட்டுகிறது? நம்ம பொல்லாத ஆவியை ஜெயிக்க வேண்டுமானால் ஆவியோடும் கருத்தோடும் நாம் பாடி மகிழ வேண்டும். ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். அப்போ இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையினால பொல்லாத ஆவி நம்மை விட்டு நீக்கப்படும். அதனால தாவீதை போல நாம் என்ன செய்யணும்? ஆவியோடும் கருத்தோடும் பாட வேண்டும். சுரமண்டலத்தை எடுத்து அவன் வாசித்தான். அதுபோல நாமும் பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரப்பப்பட்டு பாடி மகிழ வேண்டும். அப்பொழுது எல்லா வீட்டில் உள்ள பொல்லாதாவி, சபையில் உள்ள பொல்லாதாவி எல்லாம் நீக்கப்படும். அடுத்ததாக தாவீது 1 சாமுவேல் 17:40. அதில் என்ன செய்கிறான்? தன் தடியை கையில் பிடித்து கொண்டு ஆற்றிலிருந்து 5 கூழாங்கற்களை தெரிந்தெடுத்தான். He took only 1 stone and threw on Goliath. 5 கூழாங்கற்களை எடுத்தான். அதில் ஒரு கல்லாலேயே அவன் யாரை வென்றான்? கோலியாத்தை விழப்பண்ணினான். அது மாதிரி செருபாபேல் வேதத்தில் வாசிக்கிறோம். அவங்கெல்லாம் யாரை குறிக்குதுன்னா ஊழியர்கள், சர்வன்ட்ஸ் ஆஃப் காட். அவர்களுக்கு தான் சொல்லப்பட்டுள்ளது, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாக மாறுவாய் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதனால் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று நாம் வாசிக்கிறோம். அதனால் பரிசுத்தாவின் வல்லமையினால் நாம் ஜெயிக்கலாம். அவன் 5 கூழாங்கற்களை எடுத்து கோலியாத்தை ஜெயித்தான். அதில் ஒரு கல்லிலேயே அவன் ஜெயித்து விட்டான் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்தது யெகூ. 2 ராஜாக்கள் 9:24. அவன் கையால் வில்லை நாணேற்றி அம்பு யோரோமுடைய நெஞ்சில் ஊடுருவி புறப்படத்தக்கதாய் அவன் புயங்களின் நடுவே எய்தான். யோரோம் யாருன்னா ஆகாபின் குமாரன். ஆகாப் யாரு? பொல்லாப்பு செய்ய தன்னை விற்று போட்டவன். ஆகாபு பொல்லாப்பு செய்ய தன்னை ஏசபேல் இடத்தில் விற்று போட்டவன். அவனுடைய குமாரனை யார்? இந்த யெகூ வில்லை நாணேற்றி அம்பு எய்து கொன்று போட்டான். அதனால் இவர்களெல்லாம் என்னது? ஒவ்வொரு காரியத்தை, எந்தெந்த காரியத்தை எடுத்து கர்த்தருக்காக பக்தி வைராக்கியத்தோடு கிரியை செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்தது மிரியாம். யாத்திராகமம் 15:20. ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசி ஆனவளும் தன் கையிலே தம்புருவை எடுத்துக்கொண்டாள். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலில் தள்ளினார் என்று பாடினாள். அப்போ இதுலேருந்து என்ன தெரியும்? ஷி ஹேட் அ கிரேட்ஃபுல் ஹார்ட். அதனால் என்ன செஞ்சா? தம்புருவை எடுத்து நடனம் ஆடினாள், பாட்டு பாடி கர்த்தரை துதித்தாள். கர்த்தருடைய நாமத்துக்கு
நாமத்தை மைமைப்படுத்தினாள். தன் கையிலே எதை எடுத்தாள்? தம்புருவை எடுத்துக்கொண்டாள். நாமும் கூட கர்த்தருக்காக தம்புரு போல விகித வாக்கிங் எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பவனியில் கூட நம்ம என்ன செய்கிறோம்? பாட்டு பாடி அவரை உயர்த்துகிறோம், அவர் நாமத்தை உயர்த்துகிறோம். அது மாதிரி செய்யணும். அடுத்தது பரிசுத்தவான்கள், செயின்ட்ஸ் ஆஃப் காட். பரிசுத்தவான்கள் என்ன செய்கிறாங்களாம்? சங்கீதம் 149:8. அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். யார் கையில? பரிசுத்தவான்கள் கையில. எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்திலும் எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருக்கிறது. இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். அந்த கர்த்தருடைய பட்டயத்தை அவர்கள் எங்கது? அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும். கர்த்தரை உயர்த்தும் துதினா என்னது? துன்பத்தின் மத்தியிலும் கர்த்தரை உயர்த்துகிறது, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்றது. அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அதுதான் தேவ வார்த்தை, வசனம் என்று பார்க்கிறோம். பரிசுத்தவான்கள் கையில் தான் அதை எடுத்து அவர்கள் வல்லமையாக எடுத்து உபயோகிக்கிறார்கள். நாமும் கூட பரிசுத்தமாக்கப்படும் போது நம்ம எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை உயர்த்தும் துதி நம்ம வாயில் இருக்க வேண்டும். நம்ம கையில் இருபுறம் கருக்குள்ள ஒரு பட்டயம் ஆகிய தேவ வார்த்தையினாலே நாம் ஜெயிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். எபேசியர் 6:14 சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். என்னென்னலாம் இருக்கு? சத்தியம் என்னும் கச்சையை அறையில் கட்டினவர்களாகவும் நீதி என்னும் மார்க்க வசம் நாம் தரித்து கொள்ள வேண்டும். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை தொடுத்தவர்களாகவும் எல்லாவற்றுக்கும் மேல விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாகவும் இரட்சணம் என்னும் தலைச்சீரா நமக்கு வேண்டும். அடுத்தது தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ நமக்கும் ஆண்டவர் இதெல்லாம் எடுத்துக்கொண்டு நல்ல போர் புரிய வேண்டும். நல்ல போர்ச்சவகனாக தீங்கு அனுபவி நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை ஜெயத்தோடு நாம் ஓடி முடிக்க வேண்டும். அந்த போராட்டத்துக்கு நமக்கு இதெல்லாம் தேவை. எதை எடுத்துக்கொள்ளணும்? சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை அறையை கட்டிக்கொள்ள வேண்டும். நீதி என்னும் மார்க்கவசம் தரித்தவர்களாக காணப்பட வேண்டும். சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை நாம் அணிந்து கால்களில் தொடுத்தவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொள்ள வேண்டும். இரட்சணம் என்னும் தலைச்சீரா அதை நாம் பாதுகாக்க வேண்டும். தேவ வசனம் என்னும் ஆவியின் பட்டயம் நம் கைகளில் இருக்க வேண்டும். இவையெல்லாம் வைத்திருந்தா நம்ம என்ன செய்யலாம்? கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாக கிரியை செய்த அந்த பரிசுத்தவான்கள் நம்ம வாசித்தோம் இல்லையா? யாரெல்லாம் கிரியை செய்தாங்க அவர்களை, அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை போல நாமும் கூட இந்த புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவங்களாகி நாமும் மிக கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக இருப்பதனால் நாம் நல்ல போர் புரிந்து நம்முடைய ஓட்டத்தை ஜெயத்தோடு ஓடி முடிக்க வேண்டும். தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக.